நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட கொடூர வன்முறை மோதல்களைத் தொடர்ந்து இலங்கையின் ஒட்டுமொத்த சிறைச்சாலை உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக முறைமைகளில் நிலவி வரும் பாரிய சவால்களுக்கு அவசர தீர்வு காண்பது குறித்த விசேட உயர்மட்ட கலந்தாலோசனை மாநாடு ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடத்தியுள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளின் அத்தியட்சகர்கள், பிரதான ஜெயிலர்கள் மற்றும் உயர்மட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பலரும் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். நீர்கொழும்பு சிறை வளாகத்திற்குள் கைதிகளினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் மற்றும் படுகொலைகள் போன்ற கொடூரச் சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் எக்காரணம் கொண்டும் சிறைகளுக்குள் மீண்டும் நிகழாவண்ணம் தடுப்பதற்கும் சிறைச்சாலைகளின் உளவுத்துறை பொறிமுறைகளை பலப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட வேண்டிய அவசர கட்டுப்பாட்டு உத்திகள் குறித்து இங்கு மிகவும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராயப்பட்டுள்ளது. இவற்றுடன் இணையாக கடமையின் போது உயிர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் சிறை உத்தியோகத்தர்களின் உத்தியோகபூர்வ தொழில்சார் சவால்கள் மற்றும் அவர்களின் குடும்ப நலன்புரி செயல்பாடுகளை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவது குறித்தும் ஜனாதிபதி இதன்போது விசேட அவசர கொள்கை முடிவுகளை எடுத்துள்ளார். இலங்கையின் சிறைத்துறை வரலாற்றில் தங்களின் தொழில்சார் கவலைகள் மற்றும் பாதுகாப்பு பலவீனங்கள் குறித்து நாட்டின் அரச தலைவருடன் நேரடியாக நேருக்கு நேர் அமர்ந்து கலந்துரையாடுவதற்கு தங்களுக்கு கிடைத்த முதலாவது வரலாற்று சிறப்புமிக்க உத்தியோகபூர்வ சந்தர்ப்பம் இதுவே என ஜனாதிபதிக்கு தங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ள சிறைச்சாலை அதிகாரிகள், நாட்டின் பொது பாதுகாப்பை உறுதி செய்ய ஜனாதிபதி எடுக்கும் அத்தனை புதிய அதிரடி சீர்திருத்தங்களுக்கும் தங்களின் முழுமையான கூட்டு பங்களிப்பை வழங்குவதாக திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளனர்.